இந்த 2026 பொறுத்த மட்டிலும் திட்டமிட்டு ஊடகங்கள் வாயிலாக மட்டுமே கட்டியமைக்கப்பட்ட பிம்பம் தான் விஜய் அவர்கள். அவர்கள் மனசுல தாவேகா விஜய் என்ற ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்பட்ட தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது வேற எதுவுமே தெரியாது. முதலமைச்சர் தவிர இன்னொரு அமைச்சர் இருக்கிறது கூட அந்த ஓட்டு போட தெரியாது. இணைய ஊடகத்தை சரியா இவங்கெல்லாம் பயன்படுத்தல, தமிழக வெற்றி கழகம் அதை சரியா கையாண்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப சரியாக கையாளாத இடத்துல, சரியா பயன்படுத்திக்காத இடத்துல புதிய தமிழகமும் இருந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கணுமா? ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கசக்கி பிழியப்பட்டார். அவர் தொட்டப்பட்ட பாட்டு பாடினார் வச்சுங்களா, ஆனா அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போய் போராடினாரா? எந்த பிரச்சனைக்காக நீங்கள் களமிறங்கி போராடிக்கிறீங்க? ஏதோ ஒரு ரசிகன் வச்சுக்கிறீங்க, ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய பிறந்த நாளுக்கு 4 பேருக்கு 4 சாப்பாடு பொட்டலம் கொடுக்கறதா அரசியல் செயல்பாடா? விஜய் அவர்கள் மட்டுமே சர்வரோக நிவாரணி. தலைவலியா விஜய், வயிற்று வலியா விஜய், கால் வலியா விஜய், மூட்டு வலியா விஜய், அப்படி என்று தான் இந்த சோசியல் மீடியாக்கள் கட்டியமைச்சது. விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான ஆதங்கமும் கிடையாது. சரி, பதிவு செஞ்சுக்கிறேன். ஆதங்கம் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டியாளராக நாங்கள் கருதுறதே கிடையாது. விக்கிரவாண்டியில் என்ன நீங்க டிக்ளேர் பண்ணீங்க? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. நீங்க எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்தீங்களா? எங்களோட சேர்றதுல வாங்கணும் அழைப்பு கொடுத்தீங்களா? எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் வரலாம் சொல்லுவாங்க, போய் கூட மாட்டாங்க. கூப்பிடு இல்ல வரலாம்னு சொல்லணும். நான் அந்த கட்சி உங்களை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரா? அதிமுகவும் சரியாக கூட்டணி அமைச்சிருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலே வேற மாதிரி இருந்திருக்கும். குதிரை பேரம் நடப்பதாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அதிமுக போயிட்டாங்க, திமுக போயிட்டாங்க, பாஜக போயிட்டாங்க. இது எல்லாமே தாவேக அரசுக்கு எதிராக ஒரு அணியாக திரளுகிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமாவா? இமயம் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர், தமிழக மக்களின் நலனுக்காக இன்று வரைக்கும் குரல் கொடுத்து கொண்டே இருப்பவர், மாஞ்சோலை பூந்தோட்ட தொழிலாளர்களுக்காக ஒட்டுமொத்தமாக சட்ட போராட்டம் நடத்தி அதில் வெற்றியும் கண்டவர், புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர், தலைவர், இப்படி பல்வேறு அடையாளங்களோடு இன்று வரை வலம் வந்து கொண்டிருக்கிற திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய விருந்தினர். அன்பான வணக்கம். மூத்த அரசியல்வாதி, கிட்டத்தட்ட 67க்கு அப்புறம் 60 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகளை புறந்தள்ளி வைத்து விட்டு ஒரு புதுசா ஒரு கட்சி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே 1967க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் 10 வருஷம் திமுக, அதுக்கு பிறகு அதிமுக ஒரு 5 வருஷம், அதிமுக தொடர்ச்சியா 3 முறை இல்லை சொல்கிறேன், 5 வருஷம் அல்லது 10 வருஷம் இப்படி மாறி மாறி 2 துருவ அரசியல் தான் தமிழகத்தில் தொடர்ந்து இருந்தது. அதில் நீங்கள் 9 வருஷம் முதல்ல திமுக இருந்தது, அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக 10 வருஷத்துக்கு அதிமுக இருந்தது, அதுக்கு பிறகு மாறி மாறி இருந்தது, அப்புறம் அதுக்கு பிறகு 10 வருஷம் இருந்தது. இப்படி இருந்தாலும் 2 கட்சிகளுக்கு கிட்டே மட்டுமே அரசியல் அதிகாரம் இருந்தது. அதுக்கு மாற்றாக பல பேர் முயற்சி செஞ்சுக்கிறாங்க. முயற்சி இல்லைன்னா சொல்ல முடியாது. 1980களிலேயே காங்கிரஸும் திமுகவுமே ஒரு கூட்டணி அமைச்சு 30 தலைமையில் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க. 2 பேர் 50-50 எல்லாம் முடிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கள் 1999 3வது அணி அமைச்சோம். திமுக அதிமுகவுக்கு மாற்று அமைச்சோம். அதே போல் பல பேர் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட 96ல் ஒரு 3வது அணிக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்புறம் 2016 சில பேர் முயற்சி எடுத்தாங்க. இது மாதிரி அதுபோல் விஜயகாந்த் அவர்கள் தனியாக அவர் ஒரு முயற்சி எடுத்தார் மாற்றாக. அன்றைய காலகட்டங்களில் அந்த 3வது அணி கான்செப்ட் வர்றபோது ஜெயலலிதா, எம்ஜிஆர் அல்லது கருணாநிதி அந்த பிம்பங்களை தாண்டி மாற்றா மக்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு இருந்ததுங்க. எம்ஜிஆரும் கருணாநிதி இருக்கிற போது அது எம்ஜிஆருக்கு மாற்றாக கருணாநிதி அப்படிங்கிற அந்த 2 பேர் தான் பார்க்க முடிஞ்சது. அதே போல எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதி, ஜெயலலிதா இந்த 2 பிம்பங்கள். எனவே மக்களால் 3வது ஒன்றை மாற்றாக நினைக்க முடியல, அல்லது அன்றைய ஊடக வலிமை போதலைங்க. இப்பொழுது பிரதான ஊடகங்கள், டிவிகளை தாண்டி சமூக வலைத்தளங்கள் ஊடகத்தை இணைய ஊடகம்னு நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ற ஊடக வலிமை பத்தலன்றதை நீங்க சொல்றத அன்னைக்கு இந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களின் ஆதிக்கம் இல்ல ஆச்சுங்களா? அப்போ ஒரு கருத்தை மாற்று கருத்து வலுவாக கொண்டு போறதுக்கு முடியல. இப்போ அது எளிதா போச்சு.
ஒருத்தர் வந்து எனக்கு ஒரே ஒரு குறுக்கு கேள்வி மட்டும். இன்னைக்கு எளிதா போச்சுன்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் பொருந்தாது இல்ல, அது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பொருந்த தானே செய்யும். அல்ல, அதுல வந்து என்ன அப்படின்னா, யார் அதை வந்து சரியாக பயன்படுத்துகிறார்கள். அச்சா, ஒரு மொபைல் இருக்கும், அதை வந்து வேறு முறையேடா பயன்படுத்துறதுக்கும் அதை பயன்படுத்தலாம், பாடத்தை படிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். முறையா, அதாவது வந்து அதை வந்து ஜுடிஷியஸா எந்த அளவுக்கு இந்த மக்கள் இவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போவதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த வகையில் இந்த 2026 பொறுத்த மட்டிலும் திட்டமிட்டு ஊடகங்கள் வாயிலாக மட்டுமே கட்டியமைக்கப்பட்ட பிம்பம் தான் விஜய் அவர்கள். மற்றபடியா அவர் கடந்த காலத்தில் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து வீதியில் வந்து போராடினாரு, அது உண்ணாவிரதம் இருந்தார், ஆர்ப்பாட்டம் செஞ்சார், 10 முறை ஜெயிலுக்கு போனார், அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக அதிமுக ஒரு மாற்று வேண்டும் என்ற உணர்வுகள் நீண்ட காலமாக இருந்தது. அதற்கு ஏதுவாக திமுகவும் அதிமுகவும் சில தவறுகளை செய்தார்கள். மக்கள் நாங்கள்லாம் சுட்டி காட்டுற போது அது அவங்க காதில் போய் சேரல ஆச்சுங்களா. ஸோ அதை வந்து கரெக்டாக இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க அரசியல் ரீதியாக முடிவெடுத்தார்களோ இல்லையோ, அது திரைத்துறைக்கு, அதாவது அந்த கவர்ச்சிக்கு ஆட்பட்டு இருந்தவர்கள், திமுகவும் அதிமுகவும் எங்களை போன்ற கட்சிகளை உணர்ந்திருக்கார்களோ இல்லையோ, அவர்கள் மனசுல தாவேகா விஜய் என்ற ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்பட்ட தமிழ்நாட்டை முதலமைச்சராகணும் அப்படிங்கிறது வேற எதுவுமே தெரியாது. முதலமைச்சர் தவிர இன்னொரு அமைச்சர் இருக்கிறது கூட அந்த ஓட்டு போடவங்களுக்கு தெரியாது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, விஜய் மட்டும் தான் அமைச்சர்கள் தான் அவங்களுடைய எண்ணமே. அவருடைய செங்கோட்டையன் கூட தெரியாது. யாருமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படித்தான் வந்து அவர்களுடைய பிரெயின், அதாவது மூளை சர்வை செய்யப்பட்டது. மாற்றம் தேவைப்பட்டது. எப்படிங்க தமிழ்நாட்டில் மாற்றம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அல்லது அவர்களே மாறி, அதாவது வந்து ஊழல் இருந்தது, பல்வேறு விஷயங்கள் இருந்தது, மாற்றம் தேவைப்பட்டது. அதை சரியா கரெக்டா அவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்போ இணைய ஊடகத்தை சரியா இவங்கெல்லாம் பயன்படுத்தல, தமிழக வெற்றி கழகம் அதை சரியா கையாண்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப சரியாக கையாளாத இடத்துல, சரியா பயன்படுத்திக்காத இடத்துல புதிய தமிழகமும் இருந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கணுமா? இல்லைங்க, அதாவது சரியா கையாண்டுன்னா நாங்கள்லாம் வந்து நல்ல செய்தியை நல்ல முறையில் கொண்டு போகிறது தான் எங்களுடைய வழக்கம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை கொண்டு போவோம், சரி, ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு உண்டான காரணங்களை கொண்டு போவோம். ஆனால் ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம் இல்லை, இஷ்யூ இல்லை, எல்லாமே கற்பனையாக கட்டியமைக்கப்பட்டது. விஜய்ங்கிறது என்ன இருக்குது? விஜய் என்று சொன்னால் என்ன? நீ உங்களுக்கு தெரியாதில்ல, நீங்கள் பெரிய அரசியல்வாதி, இதை மட்டும் நான் பதிவு செஞ்சுறேன். ஏன்னா பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு இது புரியணும். சட்டப்பேரவையில் எல்லாருமே வந்து எங்களை விமர்சனம் பண்ணுறீங்க, இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, நேரடியாக களத்தில் குதிச்சு அப்படியே வந்து இங்கே உட்காந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறீங்க. இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறோன்னு பட்டியல் போட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தார். ரசிகர் மன்றம் தொடங்கியதிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், உள்ளாட்சியில் என்னென்னலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், அங்கேயே நாங்கள் வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவரசியாக சொன்னார். அது போதுமானதா இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் அவர் 20 வருஷமா 52 வயசு ஆச்சு. 16-17 வயசில் நடிப்புக்கு வந்துட்டார். ஏறக்குறைய 30 வருஷமாக அரசியல் இருக்கிறாரு. 1995ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்தில் வந்து மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. ஏறக்குறைய 30 கிராமங்கள் வந்து காவல்துறையால் சூறையாடப்பட்டது. அந்த கிராமத்திலேயே அந்த மக்கள் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டது. குடிக்கிற தண்ணீரை பெட்ரோல் கலக்கப்பட்டது ஆச்சுங்களா. விஜய் அவர்கள் அதற்காக என்ன போராட்டம் நடத்தினார்? அதே போல் வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை உட்பட, மாஞ்சோலையில் வந்து அப்பொழுது வந்து 10,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் கொத்தடிமையாக நடத்தப்பட்டார்கள். அன்றைய சம்பளம் 1996 அவர்களுக்கு கிடைத்த சம்பளம் வெறும் 53 ரூபாய். ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யணும். அழுத பிள்ளை கூட பால் கொடுக்க முடியாது ஆச்சுங்களா. 1920களில் 18களில் கட்டிய கொட்டைகளில் தான் வந்து அந்த காட்டுக்குள்ளே குடியிருக்கணும் ஆச்சுங்களா. அப்படி இருந்தால் காலை 6 மணிக்கு காட்டுக்கு போகணும், நைட்டு 10 மணிக்கு தான் வர முடியும். இது அங்கே மாஞ்சோலையில் மட்டுமல்ல, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில், முடிசில், அதே போல் வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து குன்னூர், கோத்தகிரி, கூடலூரில், சேலம் மாவட்டம் ஏற்காடில், தேனி மாவட்டத்தில் வந்து ஹைவேஸில் ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கசக்கி பிழியப்பட்டார்கள் வச்சுங்களா. 53 ரூபா சம்பளம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பண்ணார். அவர் வந்து தொட்டப்பட்டா பாட்டு பாடினார் வச்சுங்களா. ஆனால் வந்து அதை தோட்ட தொழிலாளர்கள் போய் போராடினாரா? ஏதாவது ஒன்று காட்ட முடியுமா? தூத்துக்குடி நான் கேட்குறேன் ஆச்சுங்களா. அடுத்தது தமிழ்நாட்டில் 1 லட்சம் கிராமங்கள் இருந்து 1 லட்சம் கிராமங்களில் ஏறக்குறைய 40,000க்கு மேற்பட்ட கிராமங்களை ரெட்டட்டு மலை வச்சிருந்தது.
எடுத்து போராடின வரலாறு உண்டா? தமிழ்நாட்டில் கௌரவ கொலைகள் எத்தனை கௌரவ கொலைகள் நடந்திருக்குது? 1 2 வடக்கு மாவட்டத்தில் இளவரசன் திவ்யா இளவரசன் படுகொலை செய்யப்பட்டார். இங்க கவின் படுகொலை நடந்தது. நீ எந்த சம்பவத்துக்கு நீங்க நேரடியாக போய் நின்று போராடிக்கிறீங்க ஆச்சுங்களா? ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல வந்து எத்தனையோ மக்கள் வந்து ஒரு கோயிலுக்குள்ள போக முடியல, நடக்க முடியல, குடிநீருக்கு தண்ணி எடுக்க முடியல. எந்த பிரச்சனைக்காக நீங்கள் கிளம்புறீங்க, போராடிக்கிறீங்க? ஏதோ ஒரு ரசிகன் வச்சுக்கிறீங்க. ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய பிறந்த நாளுக்கு 4 பேருக்கு 4 சாப்பாடு பொட்டலம் கொடுக்கறதா அரசியல் செயல்பாடா? இதுதான் வந்து நீங்க சொல்லுவீங்களா? நாங்க வந்து 6 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துட்டு சொல்றீங்களே, எந்த இடத்துல அடித்தள மக்கள் வந்து அல்லல் படுகின்ற பொழுது, சாதிய கொடுமைகளுக்கு ஆளாகிற போது, அல்லது ஏழை எளிய மக்கள் வந்து 3 சென்ட் வீட்டு மனை கூட இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற போது நீங்க எந்த பிரச்சனைக்காக அவங்க கூட போய் நின்று போராடினீங்க? நீங்க அதை வந்து நீங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறது. நாங்கள் இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல், நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல், அமைச்சராக இல்லாமல், ஆட்சிக்கு வராமல் மக்களோடு மக்களாக நின்று எத்தனை வருஷம் சிறை சென்றிருக்கிறோம் ஆச்சுங்களா? கடந்த 3 வருஷத்துக்கு முன்பு மதுரை ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வந்து திமுக அரசில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதுக்காக விருதுநகரில் வந்து போராட்டத்துக்காக போற போது எங்களை வந்து 5 வண்டிக்கு மேலே போகக்கூடாதுன்னு வந்து திருவங்கத்தை தடுத்துட்டாங்க ஆச்சுங்களா? எத்தனையோ நாங்கள் மறியல் பண்ணோம், எத்தனையோ முறை. இன்னும் சொல்ல போனா நான் வந்து 96 சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு கயத்தாறு பஞ்சாயத்து யூனியன்ல மனு வாங்க போது இந்த மனு ஆபீஸை மூடிட்டு போயிட்டாங்க ஆச்சுங்களா? சோ இது போல வந்து அதே போல சுந்தரலிங்கத்துடைய பெயர் போக்குவரத்து கழகத்துக்கு சூட்டப்பட்டது. அந்த பெயர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இடங்கள்ல போராட்டம் நடந்தது. அன்னைக்கு விஜய் இருந்தார்ல, வந்து போராடினாரா? ஆனா நீங்க சொன்ன மாதிரி களத்திலேயே இல்லைன்னா கூட இது எதுவுமே பண்ணாம வந்துட்டாருன்னு சொல்லும்போது தவறான நபரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை மக்கள் மேல திணிக்கிற மாதிரி இல்லையா? அது உண்மைதான் சொன்ன. We have to call spade as a spade. மக்கள் தவறான நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது ஒரு திரைத்துறையில் நடித்தவர்கள் கதை வசனம் யாரோ எழுதுறாங்க ஆச்சுங்களா? பாட்டு யாரோ எழுதுறாங்க, பாடுற யாரோ பாடுறாங்க ஆச்சா? ஒரு டான்ஸ் ஆடி மட்டும் சில வசனங்கள் மட்டும் பேசி மக்கள் மத்தியில் ஹீரோக்களாக பெயர் எடுத்து மக்கள் மத்தியில் வந்து அப்படி ஒரு பிம்பத்தை கட்டியமைத்து உருவாக்கக்கூடிய செல்வாக்கை மட்டுமே வைத்து வந்து அரசியல் அதிகாரத்துக்கு வருவது வந்து எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அது இப்படி அவரை மட்டும் சொல்ல மக்கள் எல்லாருக்கும் மக்கள் அறிய. அதுதான் இந்த சோசியல் மீடியா. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் இப்பொழுது சோசியல் மீடியாவில் நாங்கள்லாம் வந்து கடத்தில் போராடினா அதை மட்டும் எடுத்துகிட்டு போனோம். அவர்கள் வந்து எதுவுமே செய்யாமல் விஜய் அவர்கள் மட்டுமே சர்வரோக நிவாரணி, தலைவலியா விஜய், வயிற்று வலியா விஜய், கால் வலியா விஜய், மூட்டு வலியா விஜய், மக்கள் அப்படி என்றுதான் இந்த சோசியல் மீடியாக்கள் கட்டி அமைச்சது. கடந்த 5 ஆண்டுகளாக, அதாவது முன்னாடி ஆட்சி செஞ்ச திமுக அதாவது முன்னாடி அரசு இருந்த கடனை விட 2 மடங்கு கடன் வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதும் தாண்டி ஒரு நபர் மேலேயும் தமிழகத்தில் 1,28,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்கிற அளவுல மாறி இதே திராவிட கட்சிகள் ஆட்சி செய்த நிலையில புதுசா ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புறது தப்புன்னு எப்படி பார்க்கலாம்? முதல் கேள்வி இருக்கு. இன்னொன்னு, கரூர்ல பாத்தீங்கன்னாக்கா 31 பேருக்கு பணி ஆணை கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எங்கேயுமே யாருமே லஞ்சம் வாங்காதீங்க, நான் இருக்கிறேன், அண்ணன் இருக்குன்னு சொல்லுங்க, உங்க மகன் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் பேசல. மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை விதைக்கத்தானே செய்யறாரு. எந்த வித இல்ல, இத்தனை ஆண்டுகள் வந்து நான் அரசியல் இருக்கேன், எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அதிகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஆதங்கம் திரு கிருஷ்ணசாமிக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. 3 கேள்வி ஒன்னா கேட்டீங்க, நிறைய பதில் நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் கேட்க வேண்டிய இடத்துல இல்லை. அதாவது 3 கேள்வி ஒன்னா கிளப் பண்ணிட்டதுனால ஒன்று சொல்றேன். அதாவது விஜய் அவர்களுக்கு மீது வந்து எங்களுக்கு எந்த விதமான ஆதங்கமும் கிடையாது. சரி, பதிவு செஞ்சுக்கிறேன். ஆச்சா, ஆதங்கம் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டியாளராக நாங்கள் கருதுறதே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் 13 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடனை வந்து திமுக அரசும் முந்தைய அரசும் வாங்கி வச்சுட்டு போயிட்டுன்னு சொன்னீங்க, அப்படித்தானே? ஆமா. ஒவ்வொருத்தர் மீதும் 1,28,000 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றீங்க. சரி, நீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கல்ல, அந்த 13 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி ஏதாவது முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கார்கள் அப்படிங்கறது நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இன்னும் கூட சொல்றேன், இன்னைக்கு நீங்க வந்து சட்டமன்ற கூடுதல்ல நீங்க 13 லட்சம் கோடி ரூபாயை திமுகவும் அண்ணா திமுகவும் முறைகேடாக பயன்படுத்தி விட்டார்கள், அவங்க வந்து எடுத்துட்டு போய் கூடு போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க, ஆதாரத்தோட கொடுங்க, நான் உங்களை பாராட்டுறோம். அது இல்லாம இருக்கிற ஃபேக்டரி சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இப்ப 2 மாசம் அடுத்தது இந்த 2 மாசத்துல நானும் பாராட்டலாம்னு தேடி பாக்குறேன். எப்படிங்க பாராட்டலாம்ன்ற மனசு இருக்கு, ஆனா மனசு ரொம்ப இருக்குது, தேடுறேன். எதை பாராட்டுறது?
31 பேருக்கு பணி ஆணைன்னு சொன்ன, அதை பத்தி எதுவும் என்னங்க? 31 பேருக்கு பணி ஆணை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்ன, அதை பத்தி எதுவும்? என்ன பணியானீங்க? கரூர்ல இதுதான் உங்களுடைய சாதனை சொல்ல, ஒரு பணி ஆணை கொடுத்துருக்காங்க, பொருளாதாரத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவியா இருக்குன்றாங்க. அதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றமும் அதுல என்ன தப்புன்னு கேள்வியும் கேட்டுருச்சு. அதாவது நீங்க செய்யக்கூடியது வந்து ஒரு சரியான உதாரணமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் எத்தனையோ தினமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆச்சுங்களா. அப்போ அதுக்கு வந்து இனிமேல் நீங்கள் வந்து சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காலகட்டத்தில் இருந்து ஆச்சுங்களா, இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆச்சுங்களா விலைவாசி உயர்வு போராட்டம் நடத்துது. மிசா காலத்தை எதிர்த்து நான் வந்து மாணவ பெருமை இருக்கிற 1976 உள்ள போய்க்கிறோம். எத்தனையோ பேர் மிசாவிலையும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து நான் கேட்குறதுங்க, நீங்கள் ஒரு வழிமுறையை சொல்லுங்கிற. நீங்கள் வந்து திமுக அண்ணா திமுக ஆட்சிக்கு மாற்றாக வந்துக்கிறீங்க. நீங்கள் பல விஷயங்களை அறிவிச்சிருக்கிறீங்க. நீங்கள் வந்து நாங்கள் எல்லாருக்கும் ஆன்டிடேட் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் இல்லையில. நீங்கள் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தானே போன வருஷம் நடந்த சம்பவம் தானே. இது தவறான முன் உதாரணமாக ஆயிடாதான்னு முதல்ல எடுத்தோடனே அதான் கேட்டீங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 63 பேர் இறந்து போனதுக்கு, சொல்லிக்கிறேன் 63 பேர் தவறி போனதுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்தது. அது ஊக்குவிக்கும் விதமா இருக்காதா? இனிமே நிறைய கேள்வி அது தவறான முன் உதாரணம். அதான் நிறைய கேள்வி கேட்டாங்க. நான் அதை கூட சொன்ன ஊடக சொல்லிக்கிறேன். அதாவது வந்து மரக்காணத்துல அப்ப அவங்களுக்கு கொடுங்க. அச்சா நீங்க ஏழைக்கு தானே கொடுக்குறீங்க, அவங்க பரம ஏழைகள் தானே. அந்த 31 பேரும் மிகப்பெரிய செல்வந்தர்களா, பணி ஆணை பெற்றவர்கள்? இல்ல இப்ப நான் சொல்ல நான் சொல்ல இதை விட்டுடுங்க. அப்ப ஆன்டிடேட் போட்டு போங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. திமுக பீரியட் தானே கள்ளக்குறிச்சி நடந்தது. சரி, திமுக ஆட்சி பீரியட் தானே வந்து மரக்காணத்தில் நடந்தது. அதுக்கும் கொடுங்க. 2026 வந்து நான் தனியா நிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தது சரின்னு இப்போ நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க எப்பவுமே புதிய தமிழகத்தை பொறுத்த மட்டும் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் எமோஷனலாக வந்து உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவு எடுக்கிறது இல்லைங்க. சடனாகவும் எடுக்க மாட்டோம். சரியாக ஆய்ந்து அறிந்து எல்லாருடைய ஒப்பீனியன் கேட்டு தான் முடிவெடுப்போம். நாங்கள் 2019 அதிமுகவுடைய கூட்டணியில் பெற்று தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டோம். 2021 போட்டியிட முடியாத சூழ்நிலை வந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் போட்டியிட்டோம். அதனால் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்காக முயற்சி எடுத்தோம். கடைசி நிமிடம் வரையில் முயற்சி எடுத்தோம். ஆனால் அதிமுகவுக்கு தலைமை போட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு வந்து அவர் வந்து சிரத்தை எடுக்கலை, முனைப்பு காட்டலை ஆச்சுங்களா. நான் தனிப்பட்ட முறையில் அதிகம் பேசணும். திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்தாலும் கூட கூட்டணிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து மிக முக்கியமானது. எனவே கூட்டணியை வந்து நான் வலுப்படுத்துவது மட்டுமில்லை, ஏன் திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் அதற்குண்டான காரணத்தையும் மக்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க 1000 ரூபா வந்து பெண்களுக்கு கொடுக்குறாங்க, பல திட்டங்களை வந்து பொருளாதார ரீதியாக கொண்டு வராங்க. கவர்னன்ஸ் நிர்வாகத்தில் பல குளறுபடிகளும் கோட்டை விட்டாங்க. குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகள், அது குழந்தைகளுக்கு எதிராக நடந்தது, மதுவிலக்கு, இது போன்ற விஷயங்களில் வந்து கோட்டை விட்டாலும், கனிவள கொள்ளையில் கோட்டை விட்டாலும் கூட மற்ற விஷயம் செஞ்சுக்கிறாங்க. எனவே நீங்கள் வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத வலுவாக கொண்டு போகணும். அதே மாதிரி அந்த கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை விட வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் ஒற்றை காட்சி ஆட்சி முறை வராது, ஒற்றை கட்சி வராது இனி வரும் காலங்கள் அப்படின்னு அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட வீட்டில் இனிமேல் சிங்கிள் பார்ட்டி ரூலிங் தமிழ்நாட்டில் கிடையாது. இது அப்பயே சொல்லிட்டீங்க நீங்கள். இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் வரும். அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு சீட்டுகள் நிறைய இல்லாட்டிங்கன்னு பரவாயில்ல, சீட்டை குறைச்சி கொடுங்க, ஆனால் அகாமடேட்டட் வந்து மினிஸ்ட்ரின்னு கேட்டேன். அவர் என்ன செஞ்சுட்டாரு, உடனடியாக நான் வந்து எதிர்கட்சியாக வேணும் கூட உட்காந்துக்குவேன், அகாமடேட் பண்ண அமைச்சரில் பங்கு கொடுக்க மாட்டோம்னு பேசிட்டார். நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதியெல்லாம் நாங்கள் வச்சுக்குவோம், வெற்றி பெறாத தொகுதியெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம்னு பிஜேபிக்கும் அந்த மாதிரி கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து 1996 தனிப்பட்ட முறையில் ஓட்டப்படா ஜெயிச்ச காலத்திலேருந்து 98 தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெறுகிறோம், வெற்றி வாய்ப்பு இழக்கிறோம், அது வேறு. ஆனால் களத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்து நின்றுக்கிறோம். அதனால் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கரம் கோயில், வாசனோ, சிலுவத்தூர் 3 ரிசர்வ் தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கொடுங்கன்னு கேட்டோம். ஆனால் அதை கூட அவர் கொடுப்பதற்கு வந்து அவர் தயாராக. அப்போது அதுக்கு பிறகு அந்த கூட்டணியில் வந்து பயணிப்பதில் எந்த விதமான பலன் கிடையாது. நான் போய் திருவிடைமருதூரில் தொகுதியை வாங்கி இங்கே இருக்கிற களத்தை எடுத்து அங்கேயும் போய் வந்து சிறுமைப்பட முடியாது. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ இது மாதிரி வந்து அவங்க வந்து சரியில்லை, அதுக்காக திடீரென்று வேறு முகாமுக்கு வேறு பகுதிக்கு வந்து மாறி செல்வது வந்து சரியாக இருக்காது.
எனவே சுயமரியாதையோடு நாம் இந்த முறை களத்திலே இறங்குவோம் அப்படின்னு நம்முடைய புதிய தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை 3-4 முறை ஒரு தடவை மதுரைக்கு நானாக போயிருந்தேன், கோயம்புத்தூர் விட்டோம், சென்னை கூப்பிட்டு எல்லாத்துக்கிட்டையும் தெளிவுபடுத்திட்டு இந்த முறை வந்து அது என்ன நடந்தாலும் சரி, நாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த சுயமரியாதை அவங்களோட போய் நின்று தான் வாங்கணுங்கிறது கிடையாது. நம்மளும் களத்தில் இருக்க முடியும். இன்றைக்கிற களம் இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்முடைய களம் நம்மக்கிட்ட வரும். எனவே நம்ம முடிந்த அளவுக்கு போட்டியிடுவோம் ஆயத்தமாகனு சொல்லிட்டு 71 தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டோம். அதனால் அதை பற்றி நோ ரிப்பன், அதை பற்றி எந்த விதமான நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படி ஒரு முடிவு என்ற அந்த மறுசிந்தனை என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. சரியானதை சரியாகவே சிந்தித்து சரியாகவே செஞ்சுருக்கிறோம். வரலாற்றில் நாங்கள் அந்த எடுத்த முடிவு தான் சரியானது. விஜய் வந்து விக்கிரவாண்டியில் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். நாங்கள் வந்து மெஜாரிட்டியாக வந்து வெற்றி பெற்றாலும் கூட எங்களோடு சேரக்கூடியவர்களுக்கு அதிகார பகிர்வுன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் அங்கே சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் கூட்டணி அமைச்சிங்களா? விக்கிரவாண்டியில் என்ன நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்க? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. நீங்கள் எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்தீங்களா? எங்களோட வந்து சேரத்தில் வாங்கணும் அழைப்பு கொடுத்தீங்களா? எங்களை ஏற்றுக்கொள்கின்றவர் வரலாம்னு சொல்லுவாங்க, போய் கூட மாட்டாங்கல்ல. கூப்பிடு இல்லை, வரலாம்னு சொல்லணும். நான் வந்து அந்த கட்சி வந்து உங்களை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரா? இல்லை, ஆமாம் கூப்பிட்டாருல, கூப்பிட்டாங்க. அதனால தானே போனீங்க. ஆமாம், அதே மாதிரி யாரும் வரணும்ல, அவங்க வரணும் இல்ல. நான் என்ன தர போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. இல்ல சொல்லியே விக்கிரவாண்டி அதிகார பகிர்வு நான் சொல்லிட்டேன். அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதாவது அது வந்து போன வருஷம் 2025 சொல்றதுக்கும் 2026 ஜனவரியில் இருக்கிறதுக்கு போது நீங்க வந்து அதுக்குண்டான முயற்சி எடுத்துக்கணும். அவங்க தரப்புல எங்கிருந்தோ வந்து அழுத்தத்துக்கு பயந்துட்டு நீங்க கூட்டணி என்ற வார்த்தையை நீங்க வாய் திறக்கல. அவங்க என்ன சொல்லி முடிச்சிடுறேன், இதுதான் போகணும் ஆச்சுங்களா? அதான் அவங்க போகணும். கூட்டணிங்கிறத நீங்க தேர்தல் நேரத்துல கூட்டணி ஆட்சியில பங்கு என்ற வாயை திறக்கல. ரெண்டாவது கூட்டணி செய்யல. இதனுடைய நிலைமை என்னாச்சு? இன்னைக்கு நீங்க வந்து தனியாக மெஜாரிட்டி பெற முடியாம வெற்றி பெற்ற பிறகு எதிர்முனை உங்களுக்கு ஆட்சி வைக்க முடியாம எதிர்த்தரப்பில் வெற்றி பெற்றவர்கிட்ட போய் நிற்க வேண்டிய நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. அதே போலதான் அதிமுகவும் சரியாக கூட்டணி அமைச்சிருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலே வேற மாதிரி இருந்திருக்கும். திமுகவும் வந்து அவர்களும் சூழ்நிலைகளை அனுசரித்து கூட்டணிக்கு தயார் இருந்தால் தமிழ்நாட்டுடைய அரசியல் வேறு மாதிரி இருந்திருக்கும். கூட்டணி 23 பேர் கூட்டணி, அதுக்கு மேல என்ன தயார்? அதாவது கூட்டணி ஆட்சி அப்படி ஒத்துட்டு இருந்தா அதான் தமிழகத்துக்கு அது ஒத்து வராத முதலமைச்சர் முன்னாள் அதுதான் நான் சொன்னேன். புதிய தமிழகத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் 2026க்கு பிறகு இனிமேல் தனி ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்காதுங்கிறது 10 முறை சொல்லிட்டேன். உங்க அனுபவத்துல அதை நீங்க சொல்லிட்டேன். அதை வந்து தமிழ்நாட்டில் யாருமே தாவகவும் கடைபிடிக்கல, திமுகவும் பண்ணல, அதிமுகவும் பண்ணல. அதனால ஏற்பட்ட விளைவு வந்து அதெல்லாம் விளக்கத்துக்காக சொல்லிடுறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரு, நீங்க மரியாதை நிமித்தமா போய் பார்த்தீங்க, கூட்டணி அமையல, அதனால தனியா நின்றுட்டீங்க. அதே மாதிரி இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் பொது வழியில சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பகிர்வுன்னு. நீங்க கூப்பிட்டாங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி முதலமைச்சராக இருக்கின்றவர் அன்னைக்கு பல கட்சிகளுக்கு அழைப்பு எடுத்திருப்பதாகவும், அதுல குறிப்பா இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற விஸ்வநாதன் பேசும்போது நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்களே, அன்னைக்கே இந்த முடிவுக்கு நம்ம வந்திருந்தா 80 இடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும், கூடுதலா நமக்கு அமைச்சர்கள்லாம் கிடைச்சிருக்கும்னு மாணிக்கம் தாக்கூர் தலைமை பொறுப்புக்கு, காங்கிரஸ் தலைமை பொறுப்புக்கு வரும்போது நடந்த விழாவில் பேசுனதை நீங்களும் ஐயா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அமைக்கவே இல்லை, ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாகலாம் சொன்னீங்க. அது திரைக்கு மறைவில் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் பொதுவெளியில் பேசுகின்ற சான்றுகள் நமக்கு இருப்பதன் அடிப்படையில் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி, நீங்க ஆளுநர் 12ஆம் தேதி போய் சந்திச்சிங்க, அவர்கிட்ட மனு கொடுத்தீங்க, குதிரை பேரம் நடப்பதாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக போயிட்டாங்க, திமுக போயிட்டாங்க, பாஜக போயிட்டாங்க. இது எல்லாமே தாவேக அரசுக்கு எதிராக ஒரு அணியாக திரளுகிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமாவா? அதாவது வந்து ஜனநாயக முறைப்படி தான் ஒரு அரசு அமையணும். ஜனநாயக நெறிமுறைகளை தாண்டி ஒரு கட்சி செயல்படுகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களிடத்திலே உண்டு. ஜனநாயகம் மீறப்பட்டிருக்கு, அதையும் சொல்லுங்க.